தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு பொதுவாக 4 வகையான மழைக்காலம் இருக்கிறது. கோடைகால மழைக்காலம், குளிர்கால மழைக்காலம், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என 4 வகையான மழைக்காலங்கள். ஏற்கனவே 2 குளிர்கால மழைக்காலமும் கோடைகால மழைக்காலமும் மிக குறைவான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய மழைக்காலம். இந்த தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு மழைக்காலமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 13 நாட்களுக்கு முன்பே இந்த தென்மேற்கு மழைக்காலமானது தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தற்பொழுது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இந்த தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கி இருக்கிறது. வழக்கமாக 22ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை காலம் 13ஆம் தேதியே தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று, இது இரண்டும் இணைந்து தான் இந்த தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 காலங்களுமே 3 மாதமே தென்மேற்கு பருவமழை காலமாக கணிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அடுத்த 4 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை காலமாக கணிக்கப்படுகிறது. இந்த தென்மேற்கு பருவமழை தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை பொதுவாக தமிழ்நாட்டில் பரவலாக அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுத்தாலும் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும். வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று தான் நம்ம வடகிழக்கு பருவமழைன்னு சொல்கிறோம். தெற்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை நம்ம தென்மேற்கு பருவமழை என்று சொல்கிறோம். தமிழ்நாடு, கேரளா பகுதிகளில் இம்மாதம் இறுதிக்குள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. அதனால் முன்கூட்டியே இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என சொல்லியிருக்கிறாங்க. வெயில் காலம் முடிவுக்கு வந்திருக்கிறது. யாருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வெயில் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் இன்னும் வெயில் காலம் முடியவில்லை. கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வெயில் காலம் நிறைவுக்கு வந்துவிட்டது என சொல்லலாம். மே இறுதி வாரம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள்லையுமே தென்மேற்கு பருவமழை அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக கணிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு எல்லாம் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த வருடமும் அதே மாதிரியான மழைப்பொழிவை கொடுக்கும் என்று தான் வானிலை ஆய்வாளர்களும் கணித்திருக்கிறார்கள். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இந்த தென்மேற்கு பருவமழையானது கணக்கிடப்பட இருக்கிறது. அதற்கு முன்பே அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற ஒரு தகவலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கேரளாவில் அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த காற்று மோதும் போது மேக கூட்டங்கள் திரண்டு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளான தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய பகுதிகளெல்லாம் அந்த சாரல் மலை, தென்மேற்கு பருவமழை அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள்.